ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையில் ரொம்பவே டேஸ்டியான அரைக்கீரையை வச்சு சூப்பரான அரைக்கீரை கடையல் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டளவு அரைக்கீரையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரைக்கீரை கடையலுக்கு சின்ன வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். 3 குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ அரைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 3-4 வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்திருக்கேன். மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா அலசியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டி வச்சுக்கலாம். நம்ம மண் சட்டியில் கீரை கடையும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சா அரைக்கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு 100 கிராம் பாசிப்பருப்பையும் நல்லா தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து குட்டியாக சின்ன நெல்லிக்காய்க்கும் கொஞ்சம் கம்மியாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கீரையும் நம்ம சேர்த்த போல் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா போதும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ கீரை, பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இந்த பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வெந்து வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சோன்னா நல்லா சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நல்லா சூப்பராக கீரை, பருப்பு, நம்ம சேர்த்த பொருள், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ குழம்பு கரண்டி வச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். நம்ம தண்ணியோடு சேர்த்து கடையும் போது மேலே தெரிக்கும். அதனால் தண்ணியை நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேணுன்னா நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ பருப்பு மத்தி வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். அந்த கீரை நம்ம சேர்த்த பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக கீரையை கடைஞ்சாச்சு. நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தண்ணி, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 கரண்டி தண்ணி தான் எடுத்து வச்சேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கட்டியாகவும் நல்லா சூப்பராகவும் அரைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீரைக்கு தாளிச்சிக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். 3 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். தட்டி சேர்க்குறதால நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அரைக்கீரை கடைகள். அதே மாதிரி இந்த அரைக்கீரை கண்ணுக்கும் ரொம்பவே குளிர்ச்சியை தருங்க. வர்றது வெயில் காலன்றதுனால நம்ம டெய்லி சாப்பாட்டோட ஏதாவது ஒரு கீரை சேர்த்து சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அரைக்கீரை கடையில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கீரை கடையிலோட நான் இன்றைக்கி சைடிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க செஞ்சுருந்தேன். நல்லா காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.